வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஆஃப் ட்ரிப் வைப்ஸ். நாங்கள் வாதிதாம் வந்து முடிச்சுட்டு ஜபல் சம்ஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஜபல் சம்ஸ் போகிறதுக்காக ஆக்சுவலாக நாங்கள் மேப் போட்டோம். எங்களுக்கு 2 வே காட்டுச்சு. அதில் வந்து நாங்கள் ஒரு லெஃப்ட் எடுத்தோம் இல்லையா, அதுதான் ஷார்ட்டஸ்ட் வேன்னு சொல்லி மேப்பில் காட்டுச்சு. ஸோ நாங்கள் அதையே எடுத்துட்டோம். அங்கே இருந்து நிறைய பேர்கிட்ட கேட்டோம், இந்த வழியில் போகலாமா, அதுவும் செடான் போக முடியுமா, பிகாஸ் 2 வந்து 4x, 1 வந்து செடான். எங்களுக்கு வந்து செடான் வருமா வராதா அப்படின்றத ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர்கிட்ட என்கொயர் பண்ணோம். ஸோ எல்லாருமே வந்து போகாதீங்கன்னு சொன்னாங்க. பட் போகாதீங்கன்னு சொன்னால் தான் நமக்கு போகணும்னு தோணும். அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சரி, ஏதாவது ரிஸ்க்கானா பார்த்துக்கலான்னு சொல்லி முன்னாடி ஒரு 4x, சென்டரில் செடான், பின்னாடி ஒரு 4x ஏதாவது ஆனால் பார்த்துக்கலான்னு சொல்லி அதே மாதிரி கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க வழி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஆஃப் ரோடிங் தான். எங்கேயுமே ரோடே பார்க்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஆஃப் ரோடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, ஜபல் சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபுட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் செடான் வந்து ஓவர் ஹீட் ஆகி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. சார் கொஞ்சம் சேட் ஃபேஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறோம். லீக் உண்டு. ஸோ கார் பிரேக் டவுன் ஆனதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரேடியேட்டரில் வந்து லீக் இருக்குது. ஸோ கார் வந்து எடுக்க முடியாது, ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் கார் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கார் அங்கேயே விட்டுட்டு 2 காரில் ஷஃபில் ஆகி எங்களோட ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பெரியவரே, அந்த வியூ பாயிண்ட் பேர் என்ன? வியூ பாயிண்ட் பேர் ஜபல் சம்ஸ். தெரியலடா, இதை சொல்றா. நான் முன்னாடி வந்தா நீங்க மயில், இது வியூ பாயிண்ட் பேர் என்ன? W6. நான் சொல்றேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா W6 வியூ பாயிண்ட் ஜபல் சம்ஸ். வாய்ஸ் ஓவர், அதாவது பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கொடுங்க. அப்படி ஃப்ரண்ட் வாய்ஸ் வியூ பேசும்போது அப்படி வேணாம். இப்போ நீ வீடியோ காட்டும்போது இது வந்து W6 பிளேஸ் அப்படி காட்டலாம். ஃபோட்டோ, வீடியோ ஷையாக இருக்குது. நீ இன்ட்ரோவே வந்து என்கிட்ட அப்படி கேட்டீங்கன்னா நான் அழகாக சொல்லுவேன். வாய்ஸ் மாற்றி ஓகே. ஆனால் இன்னும் கேஷுவலாக நான் எதுவும் சொல்ல அடுத்து சொல்கிறேன்.
சசிகுமார். இதுக்கு முன்னாடி தனியா வந்தப்ப இங்க என்னென்ன பண்ணாங்க எங்களுக்கு தான் தெரியும். இதுதான் சிறப்பான தரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அங்க இல்லை, நான் வண்டியே சொல்றேன். காரணம் அதானே செய்ய இல்ல இதுக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆயிருந்தா அது மனசு அதெல்லாம் கம்மியான இது. இதெல்லாம் கம்மி. கியர் பாக்ஸ் போன இதெல்லாம் இருக்கு. நாங்கள் W6 வியூ பாயிண்ட் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு வெயில் பயங்கரமாக இருந்தனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கின டைம் வந்து லன்ச் டைம். ஸோ எங்கேயாவது போய் லன்ச் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்லா மால்னு சொல்லி ஒரு மால் இருந்தது. அங்கே போனால் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேற்று காரை வந்து ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ எடுக்கிறதுக்காக இப்போ நாங்கள் அகெயின் அந்த கேரேஜ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ கார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கார் எடுத்துகிட்டு டுவோர்ட்ஸ் மஸ்கட் வந்து கிளம்பிட்டோம். கைஸ், ஒரு வழியாக மஸ்டாக ரேடியேட்டர் போய் அதை சரி பண்ணி ஜபல் சம் ஸ்ட்ரிப்பை நல்லபடியாக ஏறி முடிச்சு வண்டி எடுத்து இஸ்மா ஃபோட்டோ நோக்கி போயிட்டுருக்கோம். வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்குது. காப்பிரைட் இஷ்யூ வருங்கிறனால சாக வந்து மிஸ்டர் கேபி சவுண்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஓகே தான், உண்மையான ஃபன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு லாஃப்டர், நல்ல ஸ்லீப்பு, நல்ல ஃபன்னு, மிட் நைட் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ஸு நல்லா இருந்துச்சு. இந்த வண்டி தான், வண்டி மட்டும் கொஞ்சம் ஸோ ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வண்டியில் பேசிக் செக்ஸ்லாம் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணுங்கிறத வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி ஃபார் செடான், ஃபார் ஆல் டைப் ஆஃப் வெஹிக்கிள்.
ஓனர் அவர் அவர் அவரை வந்து மனதாலையும் உடலாலையும் உருக்குலைச்சு நோக வச்சு இப்போதான் அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. பேக் டு ஃபார்ம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மஸ்கெட் போகிற வழியில் தான் நிஸ்வா இருக்குது. சரி அப்படியே நிஸ்வா சூப் போனால் டேட்ஸ் ஹனி இந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரேக் எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் நிஸ்வா சூப் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நிஸ்வா சூப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஷேர் பண்ணேன். அண்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.